நம்ம வீட்டில் பாடி ஆராதிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மாறும், போராட்டங்கள் அப்படி மாறும், கடன்கள் அப்படி நீங்கி போகும், வியாதிகள் அப்படி மறைந்து போகும், அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், கையின் பிரயாசங்கள் தங்கும். அப்போ வீட்டில் நம்மளுடைய பாடல்களும் ஆராதனைகளும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஜபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி 2 பாடல்கள், ஒரு 3 பாடல்கள் பாடும்போதே அரை மணி நேரம் ஆயிரும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் ஆண்டவருக்கு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அதன் பிறகு நீங்கள் ஜப குறிப்பு எல்லாம் சொல்லி ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் ஜெபிச்சு பார்க்குறேன் பிரதர், ஆனால் புருஷன் அந்த குடியில் விட்டு மாறலை, குடி அதிகமாகி போச்சே தவிர இன்னும் குடி அப்படி தான் இருக்குது, குடி அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி இருந்து ஜெபிக்கிற, ஆண்டவருக்குள்ள நீயும் குடும்பமும் எப்படி இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க கணவனுக்காக பாரப்பட்டு நீ எப்படி ஜெபிக்கிற, கணவனுக்கு நீ எப்படி பாரப்பட்டம்மா ஜெபிக்கிற,